வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். நம்ம வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை எப்படி குறைஞ்ச விலையில வாங்குறது புத்திசாலித்தனமோ, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை அதிக விலைக்கு விற்கிறதும் புத்திசாலித்தனம் தாங்க. இந்த போட்டோவில் இருக்கிற மாதிரி பழைய பொருட்கள் ஏதாவது உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எப்படி லாபமா விற்கணும் அப்படிங்கிற 5 டிப்ஸ் இந்த வீடியோவோட கடைசியில வருது. வீடியோவினுடைய ஆரம்பத்துல இன்னைக்கு பழைய பொருட்கள்லாம் எவ்வளவு விலைக்கு விற்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலம் தான் உங்க வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை நீங்க லாபமா விற்க முடியும். இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர் வந்து 1 கிலோ 22 ரூபாய்க்கு விற்கலாங்க. தமிழ் பேப்பர் 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்க முடியும். பழைய நோட்டு புத்தகங்களை கிலோ 18 ரூபாய்க்கு விற்க முடியும். பழைய அட்டைப்பெட்டி 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. நீங்க பழைய பேப்பர்லாம் வச்சிருந்தீங்கன்னா கிலோ 12 ரூபாய்க்கு அதை விற்க முடியும். அடுத்ததா துணி மற்றும் பட்டு புடவைகள் இன்னைக்கு எவ்வளவு ரேட்டுக்கு போகுதுன்னு பார்த்துடலாம். பழைய பட்டு புடவைங்களை 500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் விற்க முடியும். பட்டினுடைய தரத்தை பொறுத்து விலை வந்து மாறுபடுது. பழைய துணிகள் வந்து இன்னைக்கு கிலோ 5 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியுங்க. அடுத்ததா பழைய இரும்பு மற்றும் தகரத்துடைய விலை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். கனமான இரும்பா இருந்தா 1 கிலோ வந்து 34 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியும். லேசான இரும்பு 1 கிலோ வந்து 32 ரூபாய்க்கு விற்கலாங்க. பழைய தகரம் வந்து 1 கிலோ 28 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. பழைய சைக்கிள் வச்சிருந்தீங்கன்னா ஒன்று வந்து 500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் விற்கலாங்க. அடுத்ததா நம்மகிட்ட இருக்கிறதுலே விலை அதிகமான உலோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். பழைய காப்பர் வந்து 1 கிலோ 1040 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. பித்தளை வந்து 1 கிலோ 450 ரூபாய்க்கு விற்க முடியும். அலுமினியம் 1 கிலோ வந்து 140 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. எவர் சில்வர் 1 கிலோ வந்து 45 ரூபாய்க்கு விற்க முடியுங்க. பழைய டிவி வயர் மற்றும் எலக்ட்ரிக் வயர்லாம் வச்சிருந்தீங்கன்னா கிலோ வந்து 125 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியுங்க. காரியம் 1 கிலோ வந்து 100 ரூபாய்க்கு விற்றுக்கலாங்க. அடுத்ததா பழைய பிளாஸ்டிக் ரப்பர் டயர்லாம் எவ்வளவு விலைக்கு போகுது அப்படின்னு பார்த்துடலாம். கார் டியூப் வந்து 1 கிலோ வந்து 66 ரூபாய்க்கு விற்கலாம். பழைய பிவிசி பைப் வந்து 1 கிலோ 23 ரூபாய்க்கு விற்கலாங்க. பழைய பிளாஸ்டிக் பாட்டில்கள்லாம் 1 கிலோ வந்து 15 ரூபாய்க்கு இன்னைக்கு நம்மளால விற்க முடியும். உடைஞ்சு போன பிளாஸ்டிக் நாற்காலி மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை வந்து 1 கிலோ 12 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியும். நீல நிற பிளாஸ்டிக் பேரல்கள்லாம் ஒன்று வந்து 150 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியுங்க. அடுத்ததா பழைய எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட்டு எலக்ட்ரானிக் பொருட்கள் எவ்வளவு விலைக்கு போகுதுன்னு பார்த்துடலாம். மதர் போர்டு வந்து 1 கிலோ 770 ரூபாய்க்கு விற்க முடியும். ஹார்ட் டிஸ்க் வந்து 1 50 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியுங்க. பழைய சிஆர் டிவி வந்து 200 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியும். எல்சிடி டிவி மானிட்டர் வந்து 150 ரூபாய்க்கு விற்க முடியும். கணினியினுடைய சிபியு கேபினெட் வச்சிருந்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிக்கிறாங்க. யூபிஎஸ் பேட்டரி வந்து கிலோ கணக்கில் விற்கணுங்க. 1 கிலோ வந்து 85 ரூபாய்க்கு விற்க முடியும். பழைய பட்டன் ஃபோன் வந்து 60 ரூபாய்க்கு விற்க முடியும். உடைஞ்சு போன ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து பீஸ் ரேட்டுக்கு விற்கிறாங்க. 100 ரூபாய்க்கு மேலே தான் நம்ம விற்கணுங்க. அடுத்ததா நம்ம வீட்டில் பழைய பொருட்கள் வேற என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இன்வெர்டர் பேட்டரி வந்து கிலோ 800 ரூபாயில இருந்து 1200 ரூபா. எக்ஸ்ரே சீட் 420 ரூபா. கார் டயர் 1 10 ரூபா. இதுதாங்க இன்னைக்கு பழைய பொருட்களோட விலை. அடுத்ததா இன்னைக்கு பழைய பொருட்களை எப்படி லாபமா விற்கணுங்கிற 5 டிப்ஸை பார்த்துடலாம். முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னா, பொருட்களை வந்து தரம் பிரித்து விற்கணுங்க. பழைய பொருட்கள் அப்படின்ட்டு மொத்தமா நீங்க கொடுக்காம அதுல பிளாஸ்டிக் எவ்வளவு இருக்கு, மெட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தனித்தனியா பிரிச்சு அதோடைய ரேட்டுக்கு விற்றீங்கன்னா நல்ல லாபங்க. நீங்க உங்க வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான பொருட்களை விலை குறைவா வாங்கணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது இந்த வெயில் காலத்துக்கு ஜூஸ் போடுற பொருட்கள் விலை குறைவா வாங்கணும்னு நினைச்சாலும் சரி, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோடைய நோக்கமே விலை குறைவான பொருட்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதா. அதனால ஆப்ரலாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டிஜிட்டல் தராசு இருக்கிறவங்க கிட்ட உங்க பழைய பொருட்களை நீங்க கொடுத்தீங்கன்னா நல்ல விலைக்கு எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா பழைய தராசுல எடை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வந்து நீங்க கிலோ கணக்கில் விற்க கூடாதுங்க. அதை வந்து பீஸ் ரேட்ல விற்றீங்கன்னா நல்ல லாபத்துக்கு விற்க முடியும். அடுத்து 4வது டிப்ஸை பார்த்துடலாம். ஒயர்ல இருக்கிற செம்பை நீங்க தனியா பிரிச்சு காப்பர் தனியா பிளாஸ்டிக் தனியா விற்றீங்கன்னா ரெண்டுமே தனித்தனி ரேட்டுக்கு நல்ல லாபத்துக்கு விற்க முடியும். அடுத்ததா 5வது டிப்ஸை பார்த்துடலாம்.
பட்டு புடவைகளினுடைய ஜரிகை வந்து நீங்க சோதனை பண்ணி கடைக்காரங்க கிட்ட கொடுங்க. ஏன்னா அவங்க புடவை அப்படின்ட்டு ஒரே ரேட்டுக்கு எடுத்துருவாங்க. பட்டுனுடைய தரத்தை பொறுத்து விலை மாறுபடுதுங்க. இன்னைக்கு பழைய பொருட்களோட விலைகள் மற்றும் எப்படி பழைய பொருட்களை லாபமா விற்கலாம் அப்படிங்கிற இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.